வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு முக்கிய பதிவு போட்டிருக்காரு. ஆவின் பால் பாக்கெட்டு, பச்சை நிற பால் பாக்கெட்டு அவ்வளவா கிடைக்க மாட்டேது அப்படின்னு பொதுமக்கள்லாம் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் போய் விசாரித்தோம். ஆவின் மையத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 50% இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டு குறைக்கப்பட்டுருச்சு. இன்னும் படிப்படியாக மேலும் குறைச்சி அதை நிப்பாட்டுற முடிவில் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஆவின் மையத்திலே சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இல்லை கிரீன் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பச்சை நிற பால் பாக்கெட்டை நிறுத்துற ஐடியா இல்லை அப்படின்னு தாவேக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த பச்சை நிற பால் பாக்கெட்டு அவ்வளவா கிடைக்க மாட்டேது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் 2023 4.5% கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய பச்சை நிற பால் பாக்கெட்டை நிப்பாட்டிட்டு 3.5% கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய ஊதா நிற பால் பாக்கெட்டை தயாரிக்க விற்பனை செய்ய திமுக அரசாங்கம் முடிவெடுத்துச்சு. அப்போ எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக எதிர்த்து அரசாங்கத்துடைய அந்த முடிவை நிப்பாட்டுனுச்சு. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டும் அதே மாதிரி மறுபடியும் கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பாக்கெட்டை நிப்பாற்ற முடிவெடுத்திருக்கு. இது தப்பு அப்படின்னு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த பதிவு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, திராவிட கட்சிகள் அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டங்களை நடத்திக்கிருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவில் ஒரு பெரிய ட்ராலி பேக்கில் குறைகள் அடங்கிய அந்த ஃபைலை அறிவாலயத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க நிர்வாகிகள். என்ன பிரச்சனை, எதனால் தோத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சென்னை நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தாவேகா எந்த ரூட்டில் ஆட்சி அமைச்சாங்களோ அந்த ரூட்டில் நாமளும் ஆட்சி அமைப்போம். ரீல்ஸ் மூலமாக தானே ஆட்சி அமைச்சாங்க, நாமளும் ரீல்ஸ் போட ஆரம்பிப்போம். கவர்மெண்ட்டுடைய குறைகளை இனி ரீல்ஸ் மூலமாக இன்ஸ்டாகிராமில் போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காராம். 15 நாளைக்கு முன்னாடியே திமுக அவங்களுடைய கட்சிக்காரங்கள்ட்ட இந்த உத்தரவை ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இப்போ இபிஎஸ் அதிமுக நிர்வாகிகள்கிட்ட இந்த உத்தரவு போட்டிருக்காரு. ஜென் இசட் தலைமுறையை குறி வச்சு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு திராவிட கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் திராவிட கட்சிகள் ஜென் இசட் தலைமுறையை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஜென் இசட் தலைமுறை 2 பேருக்கு ஃபேன்ஸாக ஆயிட்டாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னொருத்தர் விஜய். இந்த 2 பேருக்கு தான் ஜென் இசட் தலைமுறையுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. அதனால திராவிட கட்சிகள் இதில் உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2. மூணாவது, அகில இந்திய ரஜினி மக்கள் மன்றம் இன்னைக்கு என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தெரியுமா? எந்த அமைப்பும் ரஜினிகாந்துடைய பேரையோ ஃபோட்டோவையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அகில இந்திய ரஜினிகாந்த் மக்கள் மன்றம், நற்பணி மன்றம் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது 3. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஃபேக்காக பத்திரிகை செய்தி மாதிரி அண்ணாமலையை பிடிக்காத நிறைய பேர் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ணாமலை இயக்கத்தில் சேருபவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அந்த வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இது சம்பந்தமாக பிரபாகர் பத்திரிகையாளர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நிருபர் கேட்குறாரு, 17 லட்சத்திலேயே ஸ்டாப் ஆயிருச்சே, அந்த வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப ஸ்லோவாயிருச்சே அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரபாகர் சொல்கிறாரு, சமீபத்தில் தான் அவர் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த 17 லட்சம் அப்படிங்கிற நம்பர் தான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, பூனை கண்ணை மூடிட்டா பூலோகமே இருந்துருச்சு அப்படிங்கிற கதையாயிரும். இந்த 17 லட்சம் அப்படிங்கிறது வாக்குகள் கிடையாது, வாலண்டியர்ஸ். ஒவ்வொரு வாலண்டியரும் தனக்கு பின்னாடி 5 வாக்குகள், 10 வாக்குகள், 50 வாக்குகள், 100 வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாலண்டியரும் தனக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. அந்த நம்பரெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலைக்கு கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்குகள் அண்ணாமலைக்கு இருக்குது. நாளைக்கு கட்சியை தொடங்கி அதிரடியான அரசியலை அண்ணாமலை முன்னெடுப்பார். அப்போது இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் மாதிரியே பல மடங்கு அதிகமான வாக்குகள் அண்ணாமலைக்கு ஆட் ஆகும் அப்படின்னு பிரபாகர் சொன்ன அந்த பேட்டி கவனம் பெறுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.